Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Welcome to singaiprincess. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி நோம்பு கஞ்சி எப்படி செய்யலாங்கறத பார்க்கலாம். என்னுடைய வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல் இருக்கும் அதையும் அழுத்திடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ நோம்பு கஞ்சி செய்கிறதுக்கு பச்சரிசி கடலைப்பருப்பு வெந்தயம் மூணுத்தையும் 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பச்சரிசி அளவுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கப்பில் 1 கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன். இதில் வந்து 1/2 கப்பு வந்து கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். 1 கப்பு அரிசிக்கு 1/2 கப்பு வந்து கடலைப்பருப்பு. அப்புறம் இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் வெந்தயம். இப்போ பச்சரிசி நல்லாவே ஊறி இருக்குது. இது வந்து இதுமாதிரி கையால் நல்லா இது எல்லாத்தையுமே உடச்சி விட்டுக்கலாம். நம்ம நோம்பு கஞ்சி வந்து குருணை மாரி தான் நம்மளுக்கு அரிசி இருக்குன்னு, அதனால் ஊறின பிறகு இது நல்லா இதை வந்து நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. நோம்பு நாளில் எதுக்காக அரிசி கஞ்சி செஞ்சு சாப்பிட்றோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் எதுவுமே தண்ணி சாப்பாடெலாம் சாப்பிடாம நம்ம வயிறு எம்டியாகவே இருக்கும். நம்ம ஈவினிங்கில் வந்து நோம்பு திறக்கும் போது திடுக்குன்னு ஒரு ஹெவியான ஃபுட் எடுத்துக்கூடாது. இதேமாதிரி நம்ம அரிசியில் செஞ்சு கஞ்சி செஞ்சு சாப்பிட்றது நம்மளுக்கு லைட் ஃபுட்டாக இருக்கும். அதனால தான் இந்த கஞ்சி செஞ்சு சாப்பிட்றோம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து வெந்தயம், தேங்காய் பால், முருங்கைக்கீரை இதெல்லாம் ஆட் பண்ணுறதுனால உடம்புக்கும் ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது. இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கரில் தான் கஞ்சி காய்ச்ச போகிறோம். அடுப்பில் ப்ரெஷர் குக்கர் வச்சுருக்கேன். வந்து இப்போ பாத்திரம் சூடான பிறகு இதில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நோம்பு கஞ்சி பார்த்திங்கன்னா நம்ம சாதாரண நாட்களில் சாப்பிடும் போது அவ்வளோ பெருசாக ஒன்றும் தெரியாது. ஆனால் இந்த நோம்பு காலத்தில் இதை நம்ம செஞ்சு சாப்பிடும்போது அது ஒரு தனி சிறப்பு தான். இப்போ எண்ணெய் வந்து சூடாகிடுச்சு. இதில் சின்னதாக ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு இது கொஞ்சமாக பொரிஞ்ச பிறகு இப்போ ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு இதை ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பொன்னிறமாக வதங்கணுன்னு அவசியம் இல்லை, ஒரு 3 நிமிஷம் இது வதங்கினா போதும். இப்போ ஓரளவு வெங்காயம் வதங்கிடுச்சு. இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதை வந்து இஞ்சி பூண்டு பச்சை வாடை போகிற அளவுக்கு இதையும் வதக்கிக்கலாம். அடுத்ததாக இதில் கொஞ்சமாக புதினா மல்லிக்கீரை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். புதினா மல்லி போட்ட பிறகு இதை கொஞ்சமாக வதக்கி விட்டுக்கலாம். வதக்கும் போது இதில் உள்ள ஃப்ளேவர்லாம் இறங்கி நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்ச அரிசி இதில் சேர்த்துக்கலாம். தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு சேர்த்துக்கிறேன். இதோட கடலைப்பருப்பையும் ஆட் பண்ணிப்போம். அப்புறமா வெந்தயம், அப்புறமா 6 பல்லு பூண்டு, அப்புறமா கொஞ்சமாக கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 பச்சை மிளகா. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகா போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே நல்லா வந்து கொஞ்சமாக இதை வந்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு வந்து தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். 1 கப்பு ரைஸுக்கு நான் 6 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம எப்போதும் மாரி 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி சேர்க்க வேணாம். இப்போ வந்து நம்ம இது வந்து நல்லா குறைஞ்சிருக்குன்னு அதுக்காக நம்ம 6 கப்பு தண்ணி சேர்த்துக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கான உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இந்த சமயத்தில் குக்கரை மூடி இதை வந்து நம்ம அடுப்பை வந்து மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு 6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இந்த நோம்பு கஞ்சி எல்லாருமே சாப்பிட்லாங்க. நம்ம வந்து இந்த நோம்பு கஞ்சி வந்து இவங்க சாப்பிடக்கூடாது, பெரியவங்க சாப்பிடக்கூடாது, சின்ன பசங்க சாப்பிடக்கூடாது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இந்த கஞ்சி எல்லாருமே சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமான ஃபுட்டு. இது நோம்பு காலத்தில் மட்டும் தான் சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை. எல்லா நாட்கள்லேயும் நம்ம வந்து சாதாரணமான நாட்களில் கூட பிரேக்ஃபாஸ்ட்டை கூட எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டீம்லாம் போயிடுச்சு. நம்ம விசில் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. நம்ம வந்து நல்லா மசிச்சு விட்டுங்க. சூடாக இருக்கும் போது நல்லா எல்லாத்தையுமே மசிச்சு விட்டுடுங்க. கஞ்சிக்கு வந்து இதேமாதிரி மசிச்சு விட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ அடுத்ததாக கொஞ்சமாக முருங்கைக்கீரை சேர்த்துக்கிறேன். எங்கள் ஊர் ஸ்டைலில் முருங்கைக்கீரை சேர்ப்பாங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக தேங்காய் பால் எடுத்துருக்கேன். திக்கான தேங்காய் பால் 250 ml. அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டு அப்புறமா 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன்.
சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ரொம்ப கெட்டியாக இருக்குது, இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்து வச்ச தேங்காய் பால் இதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பவுல்லேயே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிட்டு அதையுமே இதில் ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா தண்ணியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கஞ்சி ஆற ஆற ரொம்ப கெட்டி கொடுக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து கீரை தேங்காய் பால்லாம் ஊற்றிருக்கோம். தேங்காய் பால் ஊற்றி ரொம்ப கொதிக்க விடாதீங்க. கீரை நம்மளுக்கு வந்து ஒரு கொதி விட்டாவே நல்லா வெந்துடும். இப்போ எல்லாம் போட்ட பிறகு நம்ம ஒரு கொதி விட்டு இறக்கிடலாம். இப்போ நான் டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் நம்ம தேங்காய் பால் தண்ணிலாம் ஊற்றுறதுனால உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நான் இதில் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா எடுத்து மிக்ஸ் பண்ணிடலாம். அடுப்பை வந்து மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பசிக்கு உணவாக, வயிற்றுக்கு குளுமையாக நோம்பு கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.